வணக்கம். யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம், சந்தேக நபரை தேடும் பணிகள் மும்முரம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மாணவன் எந்த ஒரு உத்தியோகபூர்வ குற்றச்சாட்டுகளுக்கும் பதிவு செய்யப்படவில்லை, பாதிக்கப்பட்ட தரப்பு தெரிவிப்பு. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும், அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. நரம்பியல் அறுவை சிகிச்சை மருத்துவர் கைது, நோய்வாய்ப்பில் துன்பப்படும் நோயாளிகளுக்கு செய்த மோசமான செயல். அகமதாபாத் விமான விபத்து, கருப்பு பட்டியல் வெளிவந்த உண்மைகள் முதற்கட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு பொரளி பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் தப்பி சென்று விட்டதாகவும் சந்தேக நபரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பு பொருளை லெஸ்லி ரணகல பாவத்தை பகுதியில் இன்று காலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் சந்தேக நபர்கள் தப்பி சென்று விட்டதாகவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் ராகம வட்டவத்தை பகுதியில் கடந்த ஜூலை 3ஆம் தேதி இரவு ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராகம வட்டவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபரும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டதாக களனி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 9 கிலோகிராம் 220 கிராம் ஹெரோயின், 67 கிலோகிராம் 520 கிராம் கேரள கஞ்சா, 2 சப்மெஷின் துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், ஒரு வாள் விமானப்பட சீருடைகள், 4 கைபேசிகள், ஒரு மடிக்கணினி மற்றும் 4 தராசுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய கொடியை கீழே போட்டு மிதிப்பது போன்ற காணொலியை சமூக ஊடகத்தில் பதிவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் மாணவர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சுமார் 9 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முகமது ரிபாய் முகமது சுகைல் என்ற 21 வயது விமான கற்கநெறி மாணவன் இஸ்ரேலிய கொடியை மிதிக்கும் காணொலியை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இலங்கையின் கடுமையான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமார் 9 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மாவனெல்லியை சேர்ந்த சுகைல் முதலில் அக்டோபர் 2024 தெகிவலை போலீசாரால் இஸ்ரேலிய தூதர வளாகத்துக்கு அருகில் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அடையாள அட்டை சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். ஆனால் நீதிமன்றம் அவரை பிணையில்லாமல் விடுதலை செய்த போதிலும் இன்ஸ்டாகிராம் காணொலி தொடர்பாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது வழக்கறிஞர் கருத்தின்படி இதுவரை எந்த ஒரு உத்தியோகபூர்வ குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் போலீசார் எந்த ஒரு குற்றத்திற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டு சுகைலின் குடும்பத்தினர் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளனர். எந்த ஒரு குற்றச்சாட்டுமின்றி இவ்வளவு நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து மனித உரிமை அமைப்புகளும் சட்ட வல்லுநர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்திர ஊடகவியலாளர் மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், செம்மணி புதைக்குழியில் 2025 ஜூலை 7ஆம் தேதி வரை 44 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதன்போது சம்பந்தப்பட்ட தரப்புகளால் விசாரணை அறிக்கைகள் முன்வைக்கப்பட உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றது.
குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீசார் அதற்காக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். நீதிமன்றத்தின் தேவைக்கமை அதற்குரிய விசாரணைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ஜீவத்னபுர மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மகேசி விஜயரத்ன ஜூலை 15 வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவர் மகேசி விஜயரத்ன தான் இணைந்த ஒரு தனியார் நிறுவனம் மூலம் 50,000 ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை நோயாளிக்கு 1,75,000 ரூபாவுக்கு விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இளஞ்சொழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு மீளவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரின் பிணை மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. அதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற 2 சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்கப்பட்டது. இளஞ்சொழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். அடுத்து சர்வதேச செய்திகள். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட புலனாய்வு அமைப்பு தனது முதற்கட்ட அறிக்கையை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் வழங்கியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த ஜூன் 12 இந்தியா விமான விபத்து தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு அமைப்பு தனது முதற்கட்ட அறிக்கையை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 241 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். மேலும் விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதியதால் மருத்துவ மாணவர்கள் உட்பட 33 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து விமான விபத்து புலனாய்வு அமைப்பு இந்திய விமானப்படை, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் அமெரிக்கா தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றது. புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகின்றது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உதவும் விமானத்தின் கருப்பு பெட்டி ஜூன் 13 விமானம் மோதிய விடுதியின் ஒரு கட்டிடத்தின் கூரையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. இந்த கருப்பு பெட்டியில் உள்ள கார்ப்பரேட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் பிளைட் டேட்டா ரெக்கார்டர் ஆகிய 2 சாதனங்கள் விமான அறையில் நடைபெற்ற உரையாடல்கள், விமானத்தின் உயரம், வேகம், விமானி இயக்கிய விதம் உள்ளிட்ட ஏராளமான தகவல்களை சுமார் 25 மணி நேரத்திற்கு பதிவு செய்யும் திறன் கொண்டவை. இந்த தகவலை பெறுவதன் மூலம் விபத்துக்கான சரியான காரணத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதால் கருப்பு பெட்டி ஆய்வுக்காக டெல்லியில் உள்ள கருப்பு பெட்டி ஆய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டது. கருப்பு பெட்டியிலிருந்து தரவுகள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட முதற்கட்ட அறிக்கையே தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.